நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ மனோஜ் வீட்ல போய் சண்டை போட்டதால ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சாடா? ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. பாலா திருண்ண பணம் இப்போ அவன் கையில தான் இருக்கு. ஊருக்காரங்க முன்னாடி நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு தான் நான் அங்கிருந்து வந்துட்டேன். இல்லைன்னா அவன் வாயாலே உண்மையை வர வச்சிருப்பேன். நீ இவ்வளவு சாதுவா மாறிட்டியடா. நீ அவன்கிட்ட சண்டை போட போனா உண்மையை சொல்வானா? அதுவும் அவனோட ஃபேமிலி முன்னாடி வச்சு. சுமேஷையோ இல்ல சதீஷையோ கூட்டிட்டு போய் ஒரு நாளைக்கு அவனை கட்டி போட்டு இங்க கூட்டிட்டு பா. அதுக்கப்புறம் அவங்கிட்ட கேட்கற முறையில கேட்டா உண்மையை சொல்லிடுவான். நீங்க இப்போவும் அந்த பணம் எங்க போச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? உன் பொண்டாட்டி இதை பண்ணிருப்பான்னு நீ நம்புறியா? வேணும் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை அவ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான்னு அந்த கம்பெனியை நடத்துறவளே சொல்றா. அதை நீ அப்படியே நம்பிட்ட. அவளை காப்பாத்துறதுக்கு ஒரு முயற்சி கூட பண்ணாம அவளை அப்படியே விட்டுட்ட. உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். ஒரு பாவப்பட்ட பொண்ணா இருந்தா அவ்வளவு பணத்தை திருநவளுக்கு ஒரு 5-6 வருஷம் தண்டனை அனுபவிக்கணும். அவ இங்க இருக்கும்போது நீயும் இவனும் கொடுத்த தண்டனை போதாதான் என்ன? அவளை யாரும் நல்லா ஏமாத்தி இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவளை காப்பாற்ற வேண்டிய புருஷன் தானா நீ? எனக்கு இனிமே அந்த பட்டம் வேண்டாம். ஒருவேளை அவ தப்பு பண்ணி இருந்தா திருண்ண பணத்தை மத்தவங்க கிட்டே ஒப்படைக்கணும். அந்த பணத்தை இவங்கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம்ல. ஆனா அவ அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்றாளே. அத நீங்க சொல்லி என்ன பிரயோஜனம்? மேனேஜ்மெண்ட்டும் போலீஸ்காரங்களும் பணத்தை எடுத்தது இவதான்னு முடிவா சொல்லும் போது உங்களுக்கு மட்டும் அதுல என்ன சந்தேகம்? ஒரு கம்பெனில இருந்து 36 லட்சத்தை திருடக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமான பொண்ணா இருந்தா இவன் மாதிரி ஒருத்தன் கூட சகிச்சுக்கிட்டு இத்தனை நாள் வாழ்ந்திருப்பாளா என்ன? பணத்தை திருடிட்டு என்கிட்ட இருந்து அவ தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சிருப்பா. அவளுக்கு இனிமே என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த பணம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஏண்டா, ஜெயில இருக்கிறது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணுடா. உன்னோட குழந்தை அவ வயித்துல வளருது. உன்னோட குழந்தை ஜெயில பிறந்து குற்றவாளிங்க கூட வளரணும்னு நீ நினைச்சனா எல்லாத்தையும் மறந்துரு. இல்லன்னா அவளை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வா. சரி. டேய், இவர் எப்பவுமே இப்படிதான் சொல்லுவாரு. நீ எதுக்குமே விட்டு கொடுக்க கூடாது. அவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். பிரதீப் அண்ணா, இதை ஒரு நிமிஷம் பாருங்க. கடந்த 6 மாசங்களாவே நம்மளோட ஸ்டிச்சிங் யூனிட்ல இருந்து மெடிக்கல் அலவன்ஸ் வாங்கினவங்களோட லிஸ்ட் 68 பேருக்கு 2000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்கோம். இது நீ இந்த கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கணக்கு தானே? அந்த விஷயத்தை விடுங்க. இந்த 68 பேருக்கும் மெடிக்கல் அலவன்ஸ் அப்படிங்கிற முறையில இந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கறது தான் என்னோட டவுட். என்ன இருந்தாலும் அவங்க கையால வவுச்சர்ல கையெழுத்து வாங்காம பணத்தை கொடுக்க முடியாதுல்ல? யூனிட்ல வேலை பாக்குறவங்கள நிறைய பேரு 10ஆம் கிளாஸ் கூட படிக்காதவங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட 2 வவுச்சர்ல கையெழுத்து போட சொன்னா போட மாட்டாங்களா? உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா நாம விசாரிக்கலாம். இந்த 68 பேரையும் பர்சனலா பார்த்து நானே அவங்க கிட்ட இதுல மென்ஷன் பண்ணிருக்கிற அமௌண்ட்டை அவங்களுக்கு போயிருச்சான்னு நான் என்கொயரி பண்றேன். ஆபீஸ் ஸ்டாஃபுங்களுக்கோ இல்ல சுனிதாக்கோ இந்த விஷயம் தெரியவே கூடாது. இங்க அந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் நடந்திருந்தா இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரோட சப்போர்ட்ல தான் இதை பண்ணிருக்கணும். இவங்க மட்டும் இல்ல, கடந்த 6 மாசத்துக்கு இடையில இந்த கம்பெனில இருந்து வேலையை விட்டு போன எல்லா ஸ்டாஃபோட டீட்டெயில்ஸும் என்கொயரி பண்ணணும். தேவைப்பட்டா அவங்கள நம்ம நேரடியாவே என்கொயரி பண்ணலாம். என்னோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. நீ எக்காரணத்தை கொண்டு இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம். நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரியான இன்ஃபர்மேஷனை நான் உடனே கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு என்கொயரி நடக்குதுங்கிற விஷயம் எக்காரணத்தை கொண்டு சுனிதாக்கு தெரியக்கூடாது. அவன் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கான்னு ஏதாவது ஒரு டவுட் உனக்கு வந்திருக்கான்னு? சுனிதா ஒரு அக்கௌண்டன்ட் இடத்துல இருந்து சூப்பர்வைசரா ஆக்குனது நான் தான். அது நான் திடீர்னு எடுத்த ஒரு முடிவால தான். அகிலா சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் கணக்குல சில தப்பு நடந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது சுனிதாவோட கவனக்குறைவால தான் நடந்திருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது எல்லாத்துலயும் சுனிதாக்கு ஒரு பங்கு இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு வாரத்துக்கு சுனிதாவோட போஸ்டிங்கை நம்ம மாத்தி வைக்கலாம். தேவைப்பட்டா அவளோட பேங்க் டீட்டெயில்ஸும் நம்ம செக் பண்ணலாம். சுனிதா வீட்டில் ஏற்கனவே இருந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் இப்பவும் இருக்கு.
ஒருவேளை ஃபேமிலியில உள்ள யாராவது ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாத்திருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அது எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்படைச்சிரு. நீ சொன்ன இந்த ஒரு வாரத்துக்குள்ள சுனிதாவோட ஃபுல் டீட்டெயில்ஸை நான் கண்டுபிடிச்சு தரேன். அதுக்கு முன்னாடி நீ அவகிட்ட இதை பத்தி பேசாத. இருந்தாலும் நாம இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நமக்கு ஒருவேளை தெரிய வந்துச்சுன்னா சுனிதாவுக்கு நாம செய்யற மிகப்பெரிய துரோகம் இதுதான். எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்காம நான் இதை பத்தி பேசவே மாட்டேன். நீ அமைதியா இரு, நம்ம இதை பார்த்துக்கலாம். சமிலி இப்போ முழுக்க முழுக்க சந்தேகப்படுறது உன்னதான். இந்த கம்பெனியோட திருடனை கண்டுபிடிக்க நான் தான் இந்த பொறுப்பை எடுத்துட்டு இருக்கேன். திருடனை கண்டுபிடிக்க இந்த முதலாளி யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதே திருடனை தான். ஒரு வாரம் நான் டைம் கேட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி சரியான பதிலடியை நான் அவளுக்கு கொடுக்க போறேன். என்ன பதிலடி? இங்க இதுவரை நடந்த எல்லா தப்புக்கும் காரணமானவ நீதான்னு. அப்படி என்ன மாட்டி விட்டுட்டு உங்களால தப்பிச்சிட முடியுமா என்ன? அந்த ரிப்போர்ட்டை தான் இப்ப சமிலி எதிர்பார்த்துட்டு இருக்கா. அவ எதிர்பார்க்கறத நம்ம கொடுக்கலன்னா சந்தேகம் அதோட முடியாது. அவ உண்மையான குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரைவேட் கம்பெனியில் அவ ஒப்படைச்சான்னா நம்ம தான் மாட்டுவோம். என்ன நடந்தாலும் உன் கூட நான் இருப்பேன்னு சொன்னதுனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன். எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீங்களும் உங்க அப்பாவும் வெளிநாடு தப்பிச்சு போயிடலாம். என்னால தப்பிச்சு போக முடியாது. ஒருவேளை அப்படிலாம் நடந்தா ஒரு லெட்டர்ல எல்லாத்தையும் எழுதி போலீஸ்க்கும் பத்திரிக்கைக்கும் சேனலுக்கும் கொடுத்துட்டு நான் கண்டிப்பா தற்கொலை பண்ணிப்பேன். அந்த வேலையெல்லாம் நம்ம கைவிட்டு போவே இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தி தான் தடையா இருக்கா, சமிலி. அந்த தடையை தூக்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே அவ இந்த விஷயத்த நம்ம கிட்ட பேசுறதுக்கான அவசியத்தை நான் கொடுக்கவே மாட்டேன். உன்னோட ரிமாண்ட் டைம் எப்பமா முடியுது? திரும்பி போக வழி இருக்கிறவங்க தான் நாட்களை எண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 16 நாளுக்கு அப்புறம் உன்னை யாராவது ஜாமீன்ல எடுக்க வராமலா இருப்பாங்க? உன் ஃபேமிலி எல்லாம் உன்னை தேடி தானே வந்தாங்க. உன் புருஷனோட பேர் என்ன? வேணுகோபால். சண்டை எல்லாத்தையும் மறந்துட்டு அவரும் வந்துட்டு போனார்ல. அவர் ஒண்ணு என்ன தேடி வரல. நான் திருண்ண அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்காக தான் வந்தாரு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நீ இங்க இருந்து போனாலும் உடனே இங்க வர வேண்டிய அவசியம் இருக்கும். அது எதுக்கு? புருஷனோட மண்டைய 2ஆ பிளந்த கேஸுக்காக. இப்படி இருக்கிறவங்க எல்லாம் பூமிக்கு பாரமா வச்சுட்டு இருக்கவே கூடாது. சரக்கு அடிச்சுட்டு போதை ஏறிட்டு அலையறானுங்க. ஆனா பொண்டாட்டியோட பிரச்சனையை ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு புரியல. குடும்ப பாரம் அவங்க தலையில தானக்கா. இந்த பாரத்தை தனியா சுமக்க சொல்லி யாராவது சொன்னாங்களா? வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போக நம்மளும் ரெடியா தானே இருக்கோம். ஆனா விடணும்ல. பொண்டாட்டி வேலைக்கு போனா அவ யார் கூடயாவது ஓடிடுவாங்கிற பயம் தான். பயம் இல்ல, சந்தேகம். நமக்கு 60 வயசு ஆன அப்புறமும் கூட நம்ம புருஷனுங்களோட சந்தேகம் மாற போறது இல்ல. நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த நோய் அதிகரிக்கும். அதுக்கு நல்ல ஒரு உலக்கையை ரெடி பண்ணி வைக்கணும். இப்படி தேவையில்லாத ஒன்னொன்னு பேசும்போது பின்னாடி இருந்து மண்டையை உடைச்சிடணும். அதுக்கப்புறம் சந்தேகம்னு ஒண்ணு வந்தா அந்த உலக்க தான் அவனுக்கு ஞாபகம் வரணும். பாலசுதா, உன்னை பார்க்க உங்க அப்பா வந்திருக்காரு. அப்படி ஒருத்தர் வரத்துக்கு எந்த வாய்ப்புமே இல்லையே மேடம். அவரோட உருவத்தையும் நடையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. ஆனா ஃபார்ம்ல அவர் அப்பான்னு எழுதியிருக்காரு. இல்ல, அப்பா என்ன பார்க்க வரவே மாட்டாரு. மேடம், அவரு காவி வேட்டி கட்டிட்டு வந்திருக்காரா? ஆமா. ஓ, அவரு எனக்கு அப்பா தான். ஐ மீன் ஃபாதர் இன்லா. வேணுகோபாலுடைய அப்பா. அந்த வீட்டுல மனிதாபிமானம் இருக்கிற ஒரே ஆளு. நான் அவரை பார்க்கணும். உன்னை இப்படி பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கலாமா? இங்க ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களாமா? இல்ல மாமா, ரிமாண்ட் குற்றவாளிங்களை இங்க இருக்கிறவங்க யாரும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. இது ஒன்றும் சந்தோஷமா வாழ்றதுக்கான இடம் இல்லையே. முளவுக்காட்டுல இருக்கிற நம்மளுடைய வீடு தான் மிகப்பெரிய ஜெயில.
மிகப்பெரிய குற்றவாளிங்க வாழ்ற இடம். ஆனா அந்த அளவுக்கு இங்க பயப்பட வேண்டாம். அதுவும் சரிதான். உண்மையை சொல்லணும்னா உனக்கு அதை விட பாதுகாப்பான இடம் இதுதாம்மா. மாமா, இது வரைக்கும் நான் திருண்ண 36 லட்சத்தை பத்தி நீங்க எதுவுமே கேட்கலையே. நீ அந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச முதல் நாள்ல இருந்து உன்னை பத்தி தெரியுமா? மற்றவங்களோட ஒரு ஊசி நூலை கூட அவங்க அனுமதி இல்லாம எடுக்க மாட்டேன்னு தெரியும். ஆனா உன்னோட இந்த அப்பாவித்தனமான மனசு கோர்ட்டுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கான வழியை நான் தேடி பார்த்த முடியலம்மா. ஜாமீன்ல எடுக்கணும்னா வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க பணம் வேணும்ல. நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஜெயில இருக்கிற என்ன பாக்குறதுக்கு நீங்க தான் வந்துட்டீங்கல்ல. எனக்கு ஜென்மம் கொடுத்த ஒரு மனுஷன் இருந்தாரு. என்னை திரும்பி கூட பார்க்கல. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு இன்னொரு அப்பா கிடைச்சிருக்காருல்ல. எனக்கு உன் மேல காட்டக்கூடிய கருணையும் பாசமும் என் பையனோட பொண்டாட்டின்றதுனால இல்லை. அந்த வீட்டில் எனக்கு பாசமா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுனா அது நீதாம்மா. அதை நான் மறக்க மாட்டேம்மா. அதனால தான் இப்போ நான் இங்க வந்து நிக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தாம்மா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் சம்பாதிக்கலனாலும் புண்ணியத்தை சேர்த்திருக்கேம்மா. உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம இங்க இருந்து வெளியில வர்றதுக்கு பிரார்த்தனை பண்றேம்மா. சமிலி, என்ன இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்ட? சீக்கிரமாவா? இன்னைக்கு ஏற்கனவே 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஆதி இப்பவே அழ ஆரம்பிச்சிருப்பான். நீ என்கிட்ட கொடுத்த லிஸ்ட்ல 68 பேர்ல 30 பேரை நான் பர்சனலா விசாரிச்சுட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு பணம்லாம் போய் சேர்ந்துருச்சு. எல்லா வவுச்சர்லயும் அவங்களோட கையெழுத்து தான் இருக்கு. இன்னும் 38 பேர் தான் இருக்காங்க. பிரதீப் அண்ணா, நீங்க இப்ப சொன்னீங்கன்னா என்னால கவனிக்க முடியாது. ஓ, ஒரு 5 நிமிஷம் போதும். ப்ளீஸ் பிரதீப் அண்ணா, நான் போனாதான் லாலி வீட்ல இருந்து போவாங்க. நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஹலோ ரகு, சமலி இப்போ ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்துட்டு இருக்கா. நான் ரோட்டில் தான் சார் இருக்கேன். கிராஸ் ரோடு போகிறதுக்கு முன்னாடி நீ மேட்டரை முடிச்சிடணும். அங்கே ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. காரை மோத விட்டு ஒரு சின்ன பிரச்சனை பண்ணாலே போதும். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சாட்சி எதுவுமே இல்லாமல் நீ பார்த்துக்கணும். எஸ்.
உன்னோட லைசன்ஸ் எங்கயா? அர்ஜென்ட்ல எடுக்காம வந்துட்டேன் சார். அர்ஜென்ட் இப்ப எங்கயா போயிட்டு இருக்க? நீ லைசன்ஸை காட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போனா போதும். லைசன்ஸ் எடுத்துட்டு வரல சார். டைமை வேஸ்ட் பண்ணாம போய் எடுத்துட்டு வாடா. நானும் லைசன்ஸ் எடுக்கல சார். அது சரி, லைசன்ஸும் இல்ல ஹெல்மெட்டும் இல்ல, ஆனா அர்ஜென்ட்டா நீ போக வேண்டியதா இருக்கு. போக வைக்கிறேன். இறங்கி ஐயாவை பாருங்க. வேணாம் அவங்க போகட்டும் விடு. போங்க. போய் ஐயாவை பாருங்க. சார், நான் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் சார். ஒருத்தருக்கு பிளட் கொடுக்க. எந்த ஹாஸ்பிட்டல்? சிட்டி ஹாஸ்பிட்டல் சார். அங்கதான் பிளட் பேங்க் இருக்கு. எமர்ஜென்சினா அங்கேயே வாங்கிப்போங்க. நீ பொறுமையா போனா போதும். நீ ஏம்மா இன்னும் தூங்காம இருக்க? பாலா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நாளைக்கு மறுபடியும் கோர்ட்ல என்ன ஆஜர்படுத்தும் போது அந்த இடத்துல என்னக்கா நடக்க போகுது? நீ யாரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புனியோ அந்த ஆளை பத்தின எந்த விவரத்தையும் நீ சொல்லவே இல்லையே. அந்த விவரத்தை சொல்லாம கேஸ் முடிய போறது இல்ல. அது வரைக்கும் விசாரணையும் குறுக்கு விசாரணையும் மட்டும்தான் நடக்கும். கம்பெனில எனக்கு எதிரியா இருந்தது யாருன்னா அது சுனிதா மட்டும்தான். என்னை வேலையில இருந்து துரத்தி விட இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அவங்க பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவளுக்கு உதவி பண்ண அங்க வேற யாராவது இருந்தா? அப்படி வேற யாரும் அங்க இல்லையே. நீ எதுக்கும் யோசிச்சு பாரு. கம்பெனிக்கு க்ளோஸா இருக்கிற அவளுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர். அகிலா, இது சேகரன் மாமாவோட பையன், பேர் பிரதீப். பிரதீப் அண்ணா, இது அகிலா, இங்க அக்கௌண்டன்ட். அது மட்டும் இல்லாம என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு. ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹலோ. அப்படி ஒரு ஆளு சேகர் சாரோடைய பையன் பிரதீப் தான். அந்த கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த கம்பெனி மாதிரி தான். ஆனா 36 லட்சத்தை திருடுற அளவுக்கு அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லையேக்கா. என்னதான் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு பண்ணா 1 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா அதை கண்டிப்பா பண்ணுவாங்க. அதனால கண்ணை மூடிட்டு யாரையுமே நம்ப வேண்டாம். நாளைக்கு ஜாமீன் கிடைச்சதுன்னா முதல்ல போய் உன்கிட்ட பாசத்தையும் அன்பையும் காட்டின கம்பெனியோட எம்டியை போய் பாரு. அவங்க உன் ஃப்ரெண்டுன்னு தானே என்கிட்ட சொன்ன. நான் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் அவங்க இருந்தாங்க. நீ அவங்கள பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்லணும். என்னால அங்க போகவோ அவங்கள பார்க்கவோ முடியாதுக்கா. அது ஏன்? நான் தான் சொன்னேன்ல, ஒரு காலத்துல எனக்குனே வாழ்ந்த அந்த சூரஜை பத்தி. அந்த சூரஜோட பொண்டாட்டி தான் சமையலி. ஆனா பொண்டாட்டியோட கம்பெனில நிதி மோசடியை ஏற்படுத்திட்டு ஜெயில இருக்கிறது நான் தானே சூரஜுக்கு தெரியாதா? அது தெரிஞ்சா உனக்கு ஹெல்ப் பண்ண அவர் வருவார்ல. அதான் என்னுடைய பிரச்சனையே. சூரஜுக்கு இந்த விஷயம் எப்பவுமே தெரியக்கூடாதா? இப்பவே அவங்களுடைய லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இனிமே என்னுடைய பேர்ல எந்த இஷ்யூமே வரக்கூடாதா? பாலசுதா சூரஜை எப்பவுமே பார்க்கவே கூடாதா? போலீஸை பார்த்து பயந்து ஓடி இருக்க. நீ இப்பதான் போலீஸையே பாக்குறியா? இதை பாருங்க பிரதீப் சார், போலீஸ் தான் என்ன செக் பண்ண வண்டி நிறுத்தினாங்க. சே, நீ நிக்காம போயிருக்க வேண்டியதானே? அவங்க என்ன உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க போறாங்க? சார், உங்களுக்கு இங்க இருக்கிற போலீஸை பத்தி தெரியாது. எனக்கு தெரியும். நீ மேட்ரை முடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. போலீஸோட பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிருப்பேன். நீங்க இப்படி ஈஸியா சொல்லலாம் சார். நான் வண்டி நிறுத்தாம போயிருந்தா அவங்க என்ன பின்னாலே துரத்திருப்பாங்க. வண்டியில இருந்து கத்தியையும் கிளவுஸையும் எடுத்திருந்தாங்கன்னா அது வேற கேஸ் ஆயிடும். ஆப்பிள் வெட்டுறதுக்கான கத்தின்னு சொல்ல வேண்டியதானே? புரியுது சார். 2.5 இன்ச்சில் ஒரு ஆணி கிடைச்சா அது கொலை பண்றதுக்கான ஒரு ஆயுதம்னு ரொம்ப தெளிவா முடிவெடுக்கிறவங்க தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்.
அவங்கள ஏமாத்திட்டு தப்பிச்சு போக முடியாது சார். உனக்கு இந்த விஷயத்துல பயமா இருந்துச்சுன்னா வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துரு. நான் வேற பார்ட்டியை பார்த்துக்கிறேன். நான் வாங்கின அட்வான்ஸை ஒரு இடத்துல தான் திருப்பி கொடுத்துருக்கேன். நான் கொடுக்கல, அதை என்கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி வாங்கினாங்க. அதுக்காக நான் அவங்கள பழி வாங்க எனக்கு எப்போவாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். உன்னோட விஷயத்தை பற்றி பேசாத, இதுக்கான வழி சொல்லு. அதிகபட்சமாக 3 நாள், அதுக்குள்ளே அந்த வேலையை நான் முடிச்சிருவேன். நிஜமாவா? இப்படி நேரடியாக மோதுறதை விட சேஃபானது ஒரு ஆக்சிடென்ட். அது நடக்கும்போது யாருக்கும் சந்தேகமே வராது. அதை பண்ணுறதுக்கான பார்ட்டி என் கஸ்டடியில் இருக்காங்க. இது இப்போ ரியல் எஸ்டேட் மாதிரியா என்ன? நிறைய ஏஜென்ட்டுக்கு பணத்தை கொண்டு வருவாங்களா? டீல் நமக்குள்ளே தான். நான் எப்படி பண்ணுவேன்னு நீங்கள் கேட்காதீங்க சார். அவளோட தொல்லையே முடிச்சா போதும்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணுக்கு அதிகபட்சமாக 3 நாள் தான் ஆயுஸ் இருக்கும். போகட்டுமா? நம்ம 14 நாள் தான் பழகிருக்கோம். ஆனா ரொம்ப நெருக்கமா மனசுக்கு தோணுதுமா. எனக்கும் தான். நான் ஒரு முரட்டு குணம் கொண்டவ. அதனால என் செல்லுக்குள்ள இங்க யாரையுமே அனுப்ப மாட்டாங்க. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு ஆள் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். உன்னை நான் பார்த்ததுல இருந்து என் தங்கச்சி மாதிரிதாம்மா எனக்கு தோணுச்சு. என் புருஷன் எழுந்து நின்னு பேச ஆரம்பிச்சிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். சொல்லப்போனா நான் விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது நம்ம மீட் பண்ணலாம். நீ போமா. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் எனக்குள்ள இல்லக்கா. கோர்ட்ல யாருமே எனக்காக ஜாமீன் எடுக்க வரலனா நான் மறுபடியும் இங்கதானே வந்தாகணும். போமா, உனக்கு ஜாமீன் கிடைக்கும். நீ நிரபராதின்னு ரொம்ப லேட் பண்ணாம எல்லாரும் அதை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நான் பிரார்த்தனை பண்றேம்மா, தைரியமா போ போ. வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.